ராகு வந்து வீட்ல எல்லாத்தையும் சொல்லிக்கிட்டு இருக்காங்க. நானும் அபியும் வந்து ஒரு ஆட் ஷூட்ல நடிக்க போறோம் அப்படின்னு சொல்றாங்க. உடனே பாட்டி ரொம்ப சந்தோஷப்பா நீங்க 2 பேரும் சேர்ந்து நடிக்கிறதுல அப்படின்னு சொல்லிட்டு பாட்டி சொல்றாங்க. இந்த நேரத்துல ஆகாஷ் என்ன அவ்வளவு தூரத்துக்கு போயிருச்சா அப்படின்னு சொல்றாங்க. உடனே ராகவும் அபியும் சிரிக்கிறாங்க வைக்கப்பட்டு. இந்த நேரத்துல அணுவும் ரொம்ப சந்தோஷமா இருக்குது அப்படின்னு சொல்றாங்க. ஆனா முரளியும் அந்த சுந்தரியும் தான் ரொம்ப கோவமா ஒருத்தர் பாத்துட்டு இருக்காங்க. இதெல்லாம் நடக்கும்னு நினைக்கவே இல்லையே அப்படின்னு சொல்லிட்டு. முரளி வேற, ஐயோ இப்படியே அதான் அந்த ஆபீஸ்ல போய் பொட்டிக்கு வைக்க கூடாதுன்னு நான் நினைச்சிட்டே இருந்தேன். இப்ப பாரு அவங்க 2 பேரும் ரொம்ப நெருக்கமா ஆகிட்டே இருக்கிறாங்களே, இதெல்லாம் நல்லதுக்கு இல்ல ராகவ் உனக்கு அப்படின்னு சொல்லிட்டு முரளி வந்து மனசுக்குள்ளேயே பேசிக்கிட்டு இருக்காங்க. ஆகாஷ் வந்து ராகட்ட கேக்குறாங்க, என்ன 2 பேரும் ஆஷூட் நடிக்கிற அளவுக்கு எல்லாம் போயிடுச்சு போலக்க அப்படின்னு கேக்குறாங்க. அது இல்ல, நம்ம கிட்ட டீலர்ஷிப் வச்சிருக்கவங்க தான் அபி மாடலா இருந்த போட்டோவை பார்த்துட்டு இவங்க வந்து நடிச்சா நல்லா இருக்கும் அப்படின்னு முதல்ல சொன்னாங்க. அதுக்கடுத்து நீங்க 2 பேரும் பேராவே பண்ணலாமே, அது கொஞ்சம் கொஞ்சம் வந்து ரியலிஸ்டிக்கா இருக்குமே அப்படின்னு சொல்லிட்டு எங்க 2 பேர்த்தையும் நடிக்க சொன்னாங்க. நம்ம பிசினஸ் பண்றதுனால அதை வேண்டான்னு நம்மளாலையும் தட்ட முடியலையே, முதல்ல அபி வேண்டான்னு தான் சொன்னாங்க. பிறகுதான் நான் கன்வின்ஸ் பண்ணிருக்கேன். நாங்க 2 பேரும் அந்த ஆஷூட்ல நடிக்கலாம்னு முடிவு பண்ணிட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த இடத்துல ராகவும் பேசிட்டு இருக்காங்க. உடனே ஆகாஷ் நடத்துடா நடத்து அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப சந்தோஷப்படுறாங்க. இந்த இடத்துல இருந்து ராகவ் கிளம்பி போயிடுறாங்க. அபியும் அணுவும் பேசிட்டு இருக்காங்க. இந்த பக்கம் முரளி, ஏய் எதுக்குடா நீ ராகவ நெருங்கி நெருங்கி போய்கிட்டு இருக்க, உன்னை வந்து சும்மா விட மாட்டேன், ராகவுடன் அபியோட நீ சேர்ந்து இருந்து நீங்க 2 பேரும் சேர்ந்துட்டீங்கன்னா அவ்வளவுதான், நீ காலி தான் அப்படின்னு சொல்லிட்டு முரளி ரொம்ப கோவமா பேசிட்டு இருக்கா. இந்த பக்கம் அனு வந்து அபி கிட்ட சொல்றாங்க, இந்த ராகவோட இப்படி மாற்றத்தெல்லாம் பார்க்கும்போது எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. அதுவும் இல்லாம நீங்க 2 பேரும் ஆன்ஷூட்ல நடிக்க போறீங்கன்னு நினைக்கும் போது எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அனு சொல்றாங்க. அதை கேட்டு அபியும், ஆமாக்கா எனக்கும் ரொம்ப சந்தோஷமா தான் இருக்கு, ராகவ் வந்து இப்படி மாறினதெல்லாம் பார்க்கும்போது எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அபியும் ரொம்ப சந்தோஷமா பேசிக்கிட்டு இருக்காங்க. இந்த மாதிரி தான் அடுத்த வாரம் எபிசோடு அமையும் சொல்லிட்டு நான் நினைக்கிறேன். இந்த சீரியல் எப்படி இருந்தா நல்லா இருக்கும் நீங்க நினைக்கிறீங்கன்னு கமெண்ட் பண்ணுங்க. இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ.